வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து லோடு ஏறுது. வெள்ளூருக்கு தான் ஏறுது. நம்ம டிஸ்ட்ரிக்ட் தான் வெள்ளூர். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக 3 நாளாக சொல்லிகிட்ருக்காங்க. இன்றைக்கி தான் முடிஞ்சது லோடு ஏற்றத்துக்கு. 2 நாள் லீவ் வேறு. மண்டி வந்து காலைல ஓரளவுக்கு வந்து மார்க்கெட் ரேட்டை ஜட்ஜ் பண்ண முடிஞ்சது. அதே ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, விவசாயிங்கிட்ட ஒரு 50 காசு எல்லாம் குறைச்சி வாங்கலாம். இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லா மார்க்கெட் ரேட்டும் எல்லாமே அப்டேட் ஆகுது. ஸோ அதுக்கு கீழே இவங்ககிட்ட நம்ம பேரம் பேச முடியாது. ஏன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற ரேட் வந்து பார்த்திங்கன்னா, மண்டிக்கு போகிறதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு 50 பைசா செலவாகிறதுனால இங்கே வந்து அந்த ரேட்டுக்கு ஒத்துப்பாங்க. இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பேசினோம்னா மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. எதுவுமே மண்டியிலே போகிறேன்னுவாங்க. இது டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன வந்து அனுகூலம்னா, இங்கே எடுக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்டி கமிஷன் வந்து மேக்ஸிமம் இருக்காது. ஸோ மண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5லேருந்து 6% மண்டி கமிஷனே வந்துடும். லோடு அப்புறம் அமாலி அப்புறம் லோடிங் மேனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க ஏஜென்ட் கமிஷனு, கவர்மெண்ட் கமிஷன் சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 40,000லேருந்து 60,000 கிட்ட வந்துடும் ஒரு லோடுக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு மண்டி கமிஷன் ஆட் ஆகாது. ஸோ மண்டியில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா, அதில் ஒரு குவாலிட்டி இருக்குன்னா அது உள்ள நடுவில் என்ன வந்து மிக்சிங்கில் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த வெளியே மூட்டை கொட்டுறதை பார்த்தா தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு ஜட்ஜ் பண்ணுவோம். அடி மூட்டிங்களெல்லாம் நம்ம பிரித்து பார்க்குறதுக்கு டைம் இருக்காது. அது இல்லாமல் நம்ம அதுக்குள்ளே ஏலத்தில் எடுத்தாகணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொல்லியில் எடுக்கிறதுனால ஃபஸ்ட்லேயே வந்து நம்ம என்ன சைஸில் இருக்குது அதை வந்து மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் எடுத்து பார்த்து நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எத்தனை குவாலிட்டியாக பிரிக்க முடியும் அது பார்த்திங்கன்னா 25 to 30, 35 அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி, 30லேருந்து 45 ஒரு குவாலிட்டி, 40லேருந்து 55 ஒரு குவாலிட்டி, அதுக்கப்புறம் 50லேருந்து 55 to 60, 90 அது ஒரு குவாலிட்டி. ஸோ இந்த மாதிரி 3 குவாலிட்டியாக பிரிச்சுக்கலாம். 4 குவாலிட்டியாக கூட பிரிக்கலாம். நம்ம வந்து 3 குவாலிட்டியாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 40 to 50 அந்த ரேஞ்சில் இருக்கிறது ஒரு குவாலிட்டி, 55 to 90 அந்த குவாலிட்டி ஒன்று. அதுக்கப்புறம் பொடிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% தான் இருக்கும். அது ஒரு 25லேருந்து 30%, 35 வரலையும் அந்த 10% பிரிப்போம். ஸோ 3 குவாலிட்டி வந்து நம்மக்கிட்ட கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஓவராலாக இது வந்து நல்ல ஒரு உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். நீங்கள் டைரெக்டாக போய் மண்டியில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கேருந்து தாண்டும்போது ஒரு கை வரும். அதுக்கப்புறம் மண்டிக்கார் வந்து இப்போ கம்பல்சரி உங்களுக்கு ஒரு 2 ரூபா இல்லாத கொடுக்க மாட்டாங்க. மூட்டைக்கு வந்து கம்பல்சரி உங்களுக்கு 100 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா மேலே ஆட் ஆகும். அப்படின்னும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து ப்ரைஸும் அதிகமாகும். நம்மக்கிட்ட எடுக்கிற அப்படின்னா இங்கேருந்து டைரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு மண்டி கமிஷன் ஆட் ஆகாது. ப்ளஸ் வந்து அங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மண்டியிலேருந்தும் கமிஷன் வந்து அவங்க மேலே லாபம் வச்சு கொடுக்குறது தான் ஆட் ஆகாது. ஸோ உங்களுக்கு டைரெக்டாக இந்த கொடுக்குறதுனால உங்களுக்கும் ஓரளவுக்கு லாபம் வரும். இது இல்லாமல் எங்கக்கிட்ட எடுக்கிறதுனால உங்களுக்கு ஜாயின்ட் லோடு கிடைக்கும். நாங்கள் ஒரு 5 டன், அதாவது ஒரு 4லேருந்து 5 டன் வரலையும் கொடுக்கும்போது நாங்கள் ஜாயின்ட் லோடு பண்ணி தருவோம். இப்போ இந்த வேலூருக்கு போகிற லோடில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கம்பல்சரி ஒரு 3லேருந்து 4 பேர் வந்து ஆட் ஆகியிருக்காங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு 10 டன் எடுத்துருக்காரு, இன்னொருத்தர் ஒரு 7 டன் எடுத்துருக்காரு. மீதி பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் கொடுத்துட்டோம். ஸோ மொத்தமாக 3லேருந்து 4 பேர் வந்து இந்த லோடு வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா டைரெக்டாக மண்டியில் போய் எடுக்கும்போது ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா வரது வந்து இவங்களுக்கு இங்கேயே கட் ஆஃப் ஆகிடுது. அந்த காசு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிச்சம்தான். நீங்கள் டைரெக்டாக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸும் உங்களுக்கு பெரிய பெரிய சைஸ் வரும் இதில், இந்த டைரெக்டாக எடுக்கிறதுனால. ஸோ அதுவும் உங்களுக்கு லாபகரமாக தான். நீங்கள் அது மேலே பார்த்திங்கன்னா ஒரு 4 ரூபா 5 ரூபா கூட வச்சு வைக்கலாம். பெரிய சைஸு 60 to 90 mm. இந்த 55 mm மீடியம் ரேட்டில் வச்சு ஓட்டிக்கலாம். அந்த சின்னதாக சோட்டா வர்றது பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேட்டு வச்சுக்கலாம். எங்கிட்ட எடுக்கிறதுனா எங்களுக்கு பெனிஃபிட் இல்லை, எங்களுக்கும் ரெகுலராக லாபமும் கிடைக்கும். அது இல்லாமல் எங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஆனியன் ரேட்டு, அதுக்கப்புறம் பூண்டு என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு ரெகுலராக ரேட் வந்து அப்டேட் ஆகும். இது இல்லாமல் ஸ்பைஸும் அதுலேயும் அப்டேட் ஆகும். நீங்கள் அந்த குரூப்பில் போய்ட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனில் அதை லிங்க்கு கொடுக்குறேன், அதில் போய் ஜாயின் ஆகிடுங்க. ரெகுலராக வந்து ரேட் உங்களுக்கு அதுலேயும் நீங்களே பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.